போனவங்க அவர்கிட்ட கேட்டுங்க. சரி, அடுத்தது என்னன்னு கேட்டால், அதாவது எனக்கு எதிராக புகார் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, புகார் கொடுத்தது என்னப்பா அந்த கடிதத்தை வெளியிடுன்னு சொல்லி வருஷமாக ஒரு வருஷம் தாண்டி போச்சு, மக்கள்லாம் கேட்டாங்க, அதை வெளியிடலை. என்ன புகார் கொடுத்தாங்க அதை சொல்லுன்னா வெளியிடவே இல்லை. இப்போ இணைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அந்த குடும்பத்தார் கொண்டு வந்து கொடுத்த புகார் அப்படின்னு சொல்லிட்டு 2 கடிதங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. 2 கடிதங்களை இதான் அவங்க கொடுத்த புகார் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புகார் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுத்தோம். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த புகார்னு சொல்கிறாங்கல்ல, இந்த புகார் என்பதில் தான் எல்லா விதமான அவங்களுடைய அயோக்கியத்தனங்களும் தில்லு முள்ளு எல்லாமே சந்திச்சிருக்கிற அளவுக்கு வருகிறது. என்ன புகார்னு கேட்டால், ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு கடிதம் 15 போடுங்களா, 15 படி ஸ்டில்ல நிப்பாட்டி வைங்க போட்டு. இதில் உள்ள வாசகத்தை நான் படிக்கிறேன். என்ன போடுறாங்கன்னு கேட்டால், அனுப்புனர் இருக்கா, அனுப்புனர் ஜே ஜாபர் அனுப்புகிறாரு, சென்னை 1, தேதி 12/5/2018 போட்டிருக்கு, பார்த்துக்கிறங்க. பெறுநர் யார், உயர்நிலைக்குழு டிஎன்டிஜே சென்னை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் போட்டாச்சு. அடுத்து பிஜே குறித்து வெளியிடப்பட்ட ஆடியோ பிராக்கெட்டில் 10 நிமிடம் உண்மையான புகார் கொடுக்குறோம். இது குறித்த ஆதார ஆடியோவை உயர்நிலை குழுவில் சமர்ப்பித்து உள்ளோம். இது குறித்து விசாரித்து சரியான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு எஸ் ஜாபர் இருக்கு முதல் கடிதம். நல்லா கவனிங்க, இந்த கடிதத்தை எழுதினத்து மேலே தலைப்பில் என்ன பேர் வருது, ஜே ஜாபர். அவருடைய இன்சியல் என்ன, ஜே ஜாபருங்கிறவர் கடிதம் எழுதுறாருங்க. கீழே கையெழுத்து என்ன போடுறாருன்னு கேட்டால் எஸ் ஜாபர்னு வருது. ஜேக்கும் எஸ்ஸுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஜேன்னு சொன்னால் ஜானாவில் அவருடைய பேர் வரும், எஸ்னா சானாவில் வரும். அப்போ அவர் ஜே ஜாபராக இருப்பாரையானால் ஜே ஜாபர்னு கீழே கையெழுத்து வந்திருக்கணும். புகார் கடிதம் வாங்கினாங்களாம். அந்த புகார் கடிதத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது அனுப்புனருங்கிற இடத்துல ஜே ஜாபர், கையெழுத்துடைய இடத்துல எஸ் ஜாபர். அப்போ இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே ஒரு தயாரிச்சிருக்கிறாங்க, இது எழுதின மாதிரி தெரியலைங்கிறது முதல் டவுட் உங்களுக்கே வரும். அடுத்து என்னன்னு கேட்டால், இன்னொரு புகார் கடிதம் 16 பக்கத்தில் போடும். அது இது ஒரு புகார் கடிதம். இந்த புகார் கடிதத்தில் என்ன இருக்குது, நல்லா கவனிங்க. இது அதாவது ஒரே நாளில் 2 புகார் வருதுங்க. 2 புகார் வருது. என்ன, 12ஆம் தேதி தேதி யாபத்தில் வச்சுக்கிறங்க. 12/5/2018 ஜே ஜாபர் என்ற எஸ் ஜாபர் இருக்கார்ல, அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு புகாரை கொடுத்துட்டாரு. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அன்வர் சதாத்ன்னு ஒருத்தர் கொடுக்குறாரு. அவர் எப்படி கொடுக்குறாரு, அனுப்புனர் அன்வர் சதாத், சென்னை 1, தேதி 12/5/2018, பெறுநர் உயர்நிலைக்குழு டிஎன்டிஜே, அதுவும் சென்னை 1. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பிஜே அவர்கள் புகாரை பாருங்கள். பிஜே அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணிடம் தனிமையில் இருந்தார். இதை நான் நேரடியாக பார்த்ததை அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சாட்சியம் கூறுகிறேன். இது குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு அன்வர் சதாத். 2 புகார். இப்படி அவங்களுக்கு 2 புகார் வந்துச்சான். இந்த 2 புகாரையும் போட்டு, புகார் கடிதம் எங்கே என்று கேட்டார்கள், குடும்பத்தார்கிட்ட ஏதோ புகார் கடிதம் அப்படின்னு சொல்லி 2ஐயும் போட்டிருக்காங்க. இந்த 2 கடிதத்தை நீங்கள் பார்த்தீங்க, 2ஐயும் இணைச்சி காட்டுங்க. 2ஐயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு கையெழுத்தாக இருக்கும். 2 புகாருமே ஒரு அங்கே உள்ள ஒரு மாநில நிர்வாகியை எழுதி, அதனால தான் அவனே எழுதுனா ஜே ஜாபர் எஸ் ஜாபர்லாம் வராது. வேற ஒருத்தன் எழுதுனா தான் இந்த மாதிரிலாம் வரும். வேற ஒருத்தன் எழுதுனால என்னவாச்சுன்னா, ஒன்று ஜே ஜாபராக போச்சு, கீழே எஸ் ஜாபராக போயிடுச்சு. இந்த 2ஐயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எழுத்து, ஒரு கையெழுத்தாக இருக்குது. அதுவும் புகார் எப்படி வாங்குறாங்க, இந்த துண்டு பேப்பரில் பிட்டு பேப்பர் வாங்கல, அது ஒரு பிட்டு பேப்பரை எடுத்துக்கொண்டு புகார் எழுதுறாங்க. புகார் என்னது, அதாவது எழுதுறவனுக்கு அட்ரஸை காணா, எழுதுறவனுக்கு ஃபோன் நம்பரை காணா, புகார் எழுதுறவனுக்கு முகவரி வேணும்ல, அந்த முகவரியை காணா, அன்வர் சதாத்துங்கிறதுக்கு அப்பன் பேரை காணா, வெறும் அன்வர் சதாத்து, இன்சியல் காணா. இன்சியல் இல்லாமல் வேறு எழுதுவாங்களா புகார், இன்சியல் பேர் அட்ரஸ் எல்லாம் போட்டு தான் எழுதுவாங்க. அப்படி எழுதும் போது கூட என்ன மாதிரி எழுதுவாங்க, புகார் எழுதுனா அஸ்ஸலாமு அலைக்கும் பிஜே அவர் அன்னைக்கு பண்ணிட்டு தனிமை இருந்தார், இப்படி எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்க,
இத்தனாம் தேதி இந்த மாதிரி இடத்துல இந்த இடத்தில் வைத்து இந்த பெண் ஒரு பெண்ணுண்ட அந்த பெண்ணை சொன்னா தான் உங்களுக்கு விசாரிக்க முடியும். இந்த பெண்ணோடு நான் போனேன், அந்த பெண்ணோடு அவர் தனியாக இருக்கிறதை நான் பார்த்தேன், அதுக்கு நான் சாட்சியை கூறுகிறேன் அப்படின்னு இருந்தால் தான், அந்த விவரங்கள்லாம் இருந்தால் தான் அது பாதி புகாராகும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஒருத்தன் பேச்சாரம் ஒரு தனியாக இருந்து பார்த்தேங்கிறான்ல, அந்த ஒரு தனிமையில் இருந்தார் அதை பார்த்தாண்டு, இது அல்லாஹ்வின் சாட்சியை விட்டு அவர் சொல்ல முடியாது. சாட்சி சத்தியஞ்சர் யார் செய்யணும்? அவர் புகார் சொல்லணுமே தவிர சத்தியம் செஞ்சு இவர் எதையும் மறுத்துட்டாருன்னா அது முடிஞ்சு வச்சுக்காத. புகார் சொல்றவர் சத்தியத்தை கொண்டு நிலைநாட்ட முடியாது. அவர் சத்தியம் செஞ்சா உண்மையாயிருமா? நிரூபிக்கணும். அதாவது இந்த புகார் கொடுக்கிறவர் நான் பார்த்தேன், அதை தகுந்த சான்றுகளும் நிரூபிப்பேன் எழுதியிருக்காரு. அதில் ஜமாத்துடைய விதி என்ன வச்சிருக்கிறோம்? அதை நிரூபிக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு யார் வந்தார்களோ இப்படி தான் எழுதியிருக்கணும். பலர் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் வந்தது உண்டு. அப்போ நம்ம என்ன முடிவு சொல்லுவோம்? இந்த விளையாட்டில் வச்சிருக்கக்கூடாது. நான் அதை நிரூபிப்பேன் என்று பொறுப்பேற்றுக்கொண்டு அந்த புகாரை எழுதணும். இதில் நிரூபிக்கணும் இல்லை, சாட்சி சத்தியம் செஞ்சுட்டாராம் அப்படின்னு ஒரு புகாரை வாங்கிட்டாங்க. இதில் இந்த ரெண்டு புகாரையும் பார்த்துங்க. உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு புகார் 2 வரியில் 3 வரியில் முகவரியற்ற ஒரு புகாரை வாங்கி நடவடிக்கை எடுத்தோங்கிறாங்களே, இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. உலகத்தில் எந்த ஒரு இயக்கத்திலையும் இருக்குமான்னு தெரியல. அதை விட இதை அப்படி வச்சுக்கிட்டு இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இவங்க புகார் வாங்கினுங்கிறாங்கல்ல, இந்த புகார் வாங்கி தான் நடவடிக்கை எடுத்தாங்க. புகார் வாங்கி நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னால் அப்போ அதையாவது உறுதிப்படுத்தணும்ல. புகார் அதாவது அவங்க வந்தாங்க, புகார் கொடுத்தாங்க, புகார் கொடுத்து நீங்கள் விசாரிச்சிங்க, விசாரித்து நடவடிக்கை எடுத்தோம் தானே இந்த கடிதம் மூலம் சொல்ல வர்றீங்க. ஆனால் இதனுடைய உண்மை என்ன என்று கேட்டால், இந்த கடிதம் நீங்கள் எந்த கடிதத்தை நீங்கள் கொடுத்தீங்களோ இந்த கடிதம் பிஜேயை நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முந்தி கொடுத்தாங்களா பிந்தி கொடுத்தாங்களா? முதல் கவனிக்கணும். இந்த கடிதம் பிஜேயின் மீது நடவடிக்கைன்றீங்கள, அந்த நடவடிக்கை என்கிற ஒரு விஷயம் வந்ததற்கு பிந்தி புகார் கொடுத்தாங்களா முந்தி கொடுத்தாங்களா என்று கேட்டால், நடவடிக்கை முந்தி எடுத்துட்டானுவோ, புகார் பிந்தி வருது. இந்த புகார் 2 பேர் கடிதம் கொடுக்குறாங்களே, இந்த புகார் பிந்தி வருது. அது எப்படி பிந்தி வருதுங்கிறீங்கன்னு கேட்டால், இந்த புகார் எப்போ கொடுத்தாங்களாம்? உயர்நிலை குழு கூடி இருக்கும்போது கொடுத்தார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த உயர்நிலை குழு கூடி இருக்கும்போது கொடுத்தார்கள். அதுவும் பகலில் 2 மணி 10 மணி 11 மணி 12 மணி 3 மணி ஆளாளுக்கு சொல்கிறாங்க. என்னவா இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேலே தான் கொடுத்துருக்குறாங்க. மத்தியானத்துக்கு மேலே கொடுத்தார்கள் என்பது கூட அவங்களா கொடுக்கல. நாங்கள் கூப்பிட்டு அதை புகார் வாங்கினோம். புகார் கொடுக்குறவன் நான் நடவடிக்கை சொல்லி வரவே இல்லை, கூப்பிட்டு நெஞ்சோம் அந்த புகாரை வாங்கினோம் அப்படின்னு சொல்லி இப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அதில் வருது. ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டால், அந்த உயர்நிலை குழுங்கிறாங்கல்ல, அந்த உயர்நிலை குழுங்கிறது 12ஆம் தேதி கூடுகிறது. 12ஆம் தேதி மே மாதம் கூடுகிறது. எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு கூடுகிறது. 10:30 மணிக்கு கூடி அவங்க என் விஷயமா பேசுகிறாங்களாம். அந்த பேசி கொண்டிருக்கும் பொழுது மத்தியானத்துக்கு மேலே தான் அவங்கள கூப்பிட்டு புகார் வாங்குறாங்க. உயர்நிலைக்குழு கூடி மத்தியானத்துக்கு மேலே அவங்கள்ட்ட கூப்பிட்டு என்ன செஞ்சோம்? கூப்பிட்டு புகார் வாங்குறாங்க. இதுக்கு ஆதாரம் காட்டுவானா? கூப்பிட்டு புகார் வாங்குறாங்கல்ல. ஆனால் 10:30 மணிக்கு தான் உயர்நிலை கூடும் பொழுது அதுக்கு முன்னாடியே என்னை அழைத்தார்கள். எப்போ? அது 10:30 மணிக்கு முன்னாடியே என்னை அழைக்கிறாங்க. அழைச்சி என்ன செய்கிறாங்க? ஒரு சில மாதிரி அதை பற்றின அவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நீங்கள் அல்லாவுக்காக என்ன செய்யுங்க, ஒதுங்கிக்கிறங்க, ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசியிருக்கிறோம், அதன்படி நீங்கள் ஒதுங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடத்தி அதாவது டிஎன்டிஜே தலைமை அலுவலகத்தில் வைத்து பேசுகிறாங்க. அப்படி பேசும் பொழுது ஹலீல் ரசூலும் லுஹா மட்டும்தான் என்கிட்ட பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அவங்க எப்படி என்கிட்ட பேசுகிறாங்கன்னு கேட்டால், உயர்நிலை குழுவில் ஒரு முடிவு எடுத்ததாகவும் அந்த முடிவை எனக்கு சொல்வதாகவும் பேசுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். உயர்நிலை குழு முடிவு எடுத்துட்டாங்களாம். அந்த முடிவை என்கிட்ட தெரிவிக்கிறதுக்காகத்தான் என்ன செய்கிறாங்க? என்னை கூப்பிட்டு விட்டுருக்குறாங்க. அந்த 2 பேர் பேசினாலும் எனக்கு சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டால், எல்லாருடைய முடிவும் எனக்கு சொல்வதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லுமா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அப்போ நீங்கள் ஒரு மாதிரியா என்னன்னு கேட்டால், நீங்கள் அவங்கள்ட்ட பேசுனீங்கல்ல, அந்த சரி கட்டுற மாதிரி ஒரு போட்டு வாங்குறேன்னு சொல்கிறீங்கல்ல, அது ஒரு பிழையாக இருக்குது. அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது, மற்றெல்லாம் நிரூபிக்க இயலாது.
அதனால சின்ன தவறு செஞ்சேன்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போயிட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. அதில் விபச்சாரம் அந்த 10 நிமிஷம் ஆடியோ மேட்ருலாம் அதுக்குன்னா பெரிய பயங்கரமான பாரதூரமான விஷயம். அந்த 10 நிமிஷம் ஆடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை ஒருத்தன் கேட்டால் சிறுதவருன்னு சொல்லுவானா? அதில் ரொம்ப அருவருக்கத்தக்க வர்ணனைகள், அடிக்கடி அவர்கள் விபச்சாரம் அந்த பேசுகிற ஆணும் பெண் விபச்சாரம் செய்து கொண்டதாகவெல்லாம் அதில் வருகிறது. அப்படியான ஒரு ஆடியோவாக இருந்தால், அதுக்கு என்னிடத்தில் ஒரு நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால், ஒரு சிறு தவறு செய்து விட்டேன் என்று எழுதி தந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க, போன உடனே இந்த மாதிரி ஆளால் பண்ணுறாங்க, குழப்பமாக இருக்குது, இதே மாதிரி பித்தனா பண்ணிட்டு திடீர் ஒரு நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் ஒரு சிறு தவறு செஞ்சேன்னு ஒரு எழுதி தந்துட்டு போங்க, நீங்கள் எழுதுங்க டிராஃப்ட்டுங்கிறேன். அவர் கலீல் ரசூல் தான் எழுதுறாரு. எழுதி நான் என்ன செய்கிறத வாங்கி எழுதி தந்த என் கம்ப்யூட்டரில் அங்கேயே லேப்டாப் அங்கே இருக்குது, எடுத்துக்கல என் ஜாமானையெல்லாம். அதுக்கு முந்தைய என்ன ரிசைன் பண்ணி போயிட்டாலும் ஜாமானை எடுக்காமல் இருந்துச்சு. அந்த ரூமில் இருந்து லேப்டாப்பில் இருந்து டைப் பண்ணி அங்கே இருந்து அவங்களுக்கு பிஜே டிஎன்டிஜேங்கிற என்னுடைய ஐடியில் இருந்து டிஎன்டிஜே ஹெச்ஓங்கிற ஐடிக்கு என்ன செய்கிறேன், அங்கேருந்து மெயிலை அனுப்புகிறேன். இந்த மெயிலுக்குரிய வாசகத்தை எழுதி தந்தது கலீல் ரசூல் லுகாவும் சேர்ந்து படித்து பார்த்துக்கிட்டு ஓகே இப்படி அனுப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இது எப்போ நடந்தது? அந்த மெயில் 17வது இதை போடுங்க. போட்டுல இதில் என்ன வருதுன்னு கேட்டால் அது நல்லா கவனிங்க. அதாவது மேலே பி ஜெயினுல் ஆபிதீன் இருக்கா, இருக்குது, அது என் பேர் இருக்குது. அதுக்கப்புறம் 2 டிஎன்டிஜே ஹெச்ஓ 2வது வரியில் இருக்கா, இருக்குது. அப்புறம் டைட்டில் ஒன்றும் கிடையாது. ஃபிரம் என்ன, பி ஜெயினுல் ஆபிதீன் ஃபிரம். என்னுடைய மெயில் ஐடி என்ன, pjtntj@gmail.com. அதான் அப்போ என்னுடைய மெயில். அதாவது இந்த மெயில் நான் அனுப்புகிறேன், என்னுடைய மெயில் ஐடியிலேருந்து அனுப்புகிறேன், என்னுடைய மெயிலிருந்து அவங்களுடைய மெயில் தலைமையுடைய மெயில் ஐடிக்கு அனுப்புகிறேன். எப்போ அனுப்புகிறேன், டேட்டுங்கிற இடத்துல நீங்கள் பாருங்கள், 12 மே, 12ஆம் தேதி மே மாதம் அனுப்புகிறேன். அது எப்போ அனுப்புகிறேன், 10:25 AM, காலை 10:30 மணி 10:25க்கு அனுப்புகிறேன். அந்த டேட்டுங்கிறதுக்கு வரியிலேயே 12 மேங்கிறதும் இருக்குது, 10:25 AM இருக்குது. அப்போ என்ன இந்த மெயிலுடைய விஷயம் என்னன்னு கேட்டால், 10:25க்கு என்னிடத்தில் இந்த மெயில் என்ன இது மாதிரி டிராஃப்ட் போட்டு இது மாதிரி அனுப்பிவிடுங்க எங்களுக்கு, அதோட முடிஞ்ச ஒரு பிரச்சனை, இதில் பித்தனா பண்ணி தெரிவாங்க இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 12ஆம் தேதிக்கு மெயில் என்கிட்ட இந்த மாதிரி மெயில் அனுப்புன்னு அவங்களே டைரக்ஷன் பண்ணி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி தான். அது என்ன பேசுனாங்க அடுத்து நான் சொல்கிறேன். ஜமாத்துக்கு அந்த ஒரு நாளில் இது முடிஞ்சிடாது, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அல்லாஹ் உட்காந்து இது பண்ணிடுங்க, ஜமாத்து குட்பியில் இதை பற்றிலாம் அசிங்கப்படுத்துவாங்க, ஜமாத்து நன்மைக்காக செய்யுங்கலாம் கடையில் கெஞ்சினார்கள். அதனுடைய முடிவாக உள்ளதான் இது. திடீர்னு போய் எழுதி நான் கொடுத்துட மாட்டேன். அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் என்னோட பேசப்பட்டிருக்கிறது. அந்த பேசப்பட்டதன் அடிப்படையில் சரி எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகத்தை எழுதுகிறோம். அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள், மாநில உயர்நிலை குழு உறுப்பினர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் எழுதுகிறேன். அப்போ உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் தான் என்னை விசாரிக்க கூப்பிட்டாங்கன்னு விளங்குதா? அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. என்னிடத்தில் உயர்நிலை குழு விசாரிக்குதுன்னு சொன்னதுனால தான் உயர்நிலை குழுவுக்கு நான் அதை எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன், மாநில உயர்நிலை குழுவில் இன்றைய தினம் என்னை குறித்து சிலர் புகார் கூறியுள்ளது குறித்த விவரங்களை எனக்கு தெரிவித்து இது குறித்து விசாரணைக்கு வருமாறு என்னை அழைத்துள்ளீர்கள். அதான் விசாரணைக்கு அழைச்சா மாட்டேன்ட்டார்னு எம்.எஸ். சுலைமான் சொல்கிறார் திருப்பூரில். விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள், நான் போயிருக்கிறேன் என்று இந்த மெயில் இருக்கிறது. விசாரணைக்கு வருமாறு என்னை அழைத்துள்ளீர்கள். நீங்கள் சுட்டிக்காட்டிய அந்த புகாரை பொறுத்தவரை அதில் நான் சிறு தவறு செய்துள்ளேன் என்று ஒப்புக்கொள்கிறேன். இவ்வளோதான் இருக்குது. என்ன சிறு தவறு, அந்த சகோதரர்கிட்ட பேசி சில போட்டு வாங்கினதுக்கு பேசணும்னு சொன்னால் தனியாக விளக்கியிருக்கிறேன். அதை சொல்கிறதுக்கு தான் சிறு தவறுன்றதை எழுதி இதுதான் அவங்களுக்கு அனுப்பின மெயில். இந்த மெயிலை கூட நான் வெளியிடலை, நான் இதை பிரச்சனையாக நான் பாட்டு வச்சுக்கிட்டேன். அவங்க தான் வெளியிட்டாங்க. இந்த மெயில் என்ன செஞ்சாங்க, அவர் ஏற்கனவே எங்களுக்கு மெயில் அனுப்பினது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இப்படி காட்டுறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னு கேட்டால், இது 10:25க்கு என்னிடத்தில் எழுதி வாங்கிய மெயில். புகார் எத்தனை மணிக்கு வருது, 10:30க்கு செயற்குழு உயர்நிலைக்குழு கூடுகிறது, 11, 12, 1, 2 மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானத்துக்கு மேலே புகார். அப்போ நடவடிக்கை முந்தியா புகார் முந்தியா?
இந்த புகார் அவங்க எப்போ கொடுத்தாங்க, அதுக்கு நான் ஆதாரம் காட்டுவேன். இந்த புகார்னு சொல்லி 2 பிட்டு பேப்பர் கொடுத்துருக்குறாங்களே, இந்த பிட்டு பேப்பர் கொடுக்கப்பட்ட நேரம் எப்போ? இந்த 10:25க்கு முந்தி இல்லை, 9 மணிக்கு இல்லை, இதுக்கு முதல் நாளும் இல்லை. அது 10:25க்கு பிறகு எனக்கு என்னிடத்தில் வந்து எந்த புகாரும் வாங்க முந்திய நடவடிக்கையை எடுத்துட்டு, எடுத்த நடவடிக்கையை மக்கள்கிட்ட சொல்லுவதாக இருந்தால் என்னமாச்சும் ஒன்று வேணுமே அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிட்டு தான் வாங்குறாங்க. அவன் வந்து புகார் கொடுக்க போறோம்ல, வரவனா இல்லை. இவங்களுக்கே ஒரு திட்டம், இவனை எப்படியா காலி பண்ணணும், வேற மாதிரி ஜமாத்து நன்மைன்னு சொல்லி கழட்டி விட்டோம்னு சொன்னால் இவன் தொந்தரவு தொலைஞ்சு போச்சு. மக்கள்கிட்ட சொல்வதற்காக வேண்டி ஒரு புகார் வேணும். அந்த புகாருக்கான என்ன செய்வோம், அவங்கள கூப்பிடுவோம். எப்படி கூப்பிடுறது? அவங்க என்ன மாதிரியெல்லாம் விரும்புகிறாங்களோ அந்த மாதிரியான தன்மையில் கூப்பிடப்படுது. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் விளைவிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த மஞ்சள் ஐனா உள்ள மஞ்சள் கலராக இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் அவ சைட்லேருந்து நியாயப்படுத்தி போட்டுக்கிட்டது. நான் வெளியிட்டதில்லை. இந்த வெள்ளையா உள்ளதான் மெயில், மஞ்சள் கலராக உள்ளதெல்லாம் பாருங்கள் இப்படிலாம் சொன்ன விசாரிக்க முடிவெடுத்து செஞ்சாங்கன்ட்டு எதிராக போடுறாங்க. அவங்களுக்கு எதிராக உள்ளது அது. சரி, இப்போ நல்லா விளங்கிருச்சிங்களா? அதாவது 2 பேர்கிட்ட புகார் வாங்கியிருக்கிறாங்க. அந்த புகார் எப்போ வாங்குறாங்கன்னு கேட்டால், புகாரை அவங்க சொல்வதற்கு முன்னாடியே என்னை கூப்பிட்டு, நீங்கள் சிறு தவறு செஞ்ச அந்த பேசி அந்த அந்த போட்டு வாங்கணுங்கிறீங்கல்ல, அது செஞ்சுருக்கக்கூடாது, அது ஒன்று தான், மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால சிறு தவறு சரின்ட்டாங்க. ஏற்கனவே பேசின அடிப்படையில் ஏன் ஆர்குமெண்ட் பண்ணலைன்னு சொன்னால், அதுக்கு 2 நாளாக முந்தையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வந்து கடையில். அதன் அடிப்படையில் என்ன செய்யுங்க, அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் வாங்கன்னு சொல்லி நான் மட்டும் வந்துட்டேன். இப்போ இதில் ஒரு விஷயம், விசாரணைக்கு வரலன்னு MS சுலைமான் சொல்கிறாரு, அதுவும் பொய் என்பதற்கு இது ஆதாரம் ஒன்று. அடுத்து வந்து இவங்க எப்போ வந்தாங்க தெரியுமா? 18 போடுங்க. அதே மாதிரி இந்த 3 மணிக்கு தான் வந்து விசாரணை அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு. மத்திய சாப்பாட்டுக்கு பிறகு தான் அவங்கள வந்தாங்களோ சம்பந்தம். காலையில பேசிட்டு முதல்ல எல்லாமே வந்து அவங்க நேரடியா மீட் பண்ணிருக்காங்க. யாரு? கலீல் ரசூலை மீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆனா ஜமாத்துக்கு வந்தது வந்து அவங்களெல்லாம் பார்த்து காலையில வந்தாங்க. காலையில தகவலை சொன்னதுக்கு அப்புறம் இருக்கும், அதே மதியம் இருக்கும், மதியம் ஒரு 1-2 அந்த ரேஞ்சில இருக்கும். அப்ப இதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவங்க எப்ப வந்தாங்க, சேத் இப்ராஹிம் நடவடிக்கை எடுத்த குழுவில் இருந்தவர், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எப்ப வந்தாங்க அந்த குடும்பத்தாருங்க, எப்போ வந்தாங்க? பகல் 1-2 இருக்கும். பகல் 1-2, 1 மணி 2 மணி இருக்குமா. அப்போ பகல் 1 மணிக்கோ 2 மணிக்கோ வந்திருக்கிறாங்க. புகார் நடவடிக்கை 10:25க்கு 10:25க்கு நடவடிக்கைன்ற சின்ன தவறுன்னு சொல்லிட்டு போக சொல்லிவிட்டீங்க. உங்கள்கிட்ட புகார் எப்போ வருது? பகல் 1 மணிக்கோ 2 மணிக்கோ தர்றாங்க. அப்படின்னா புகாருக்கு முந்தைய நடவடிக்கைங்கிற ஒரு முடிவில் நீங்கள் இருந்துட்டீங்கல்ல. புகாருக்கு முன்னாடியே நடவடிக்கைங்கிறத நீங்கள் ஒரு கும்பத்தா தள்ளி விட்டுனீங்கன்னு மக்கள் கேட்பதற்கு, தொண்டர்களுக்கு ஏமாத்துவதற்கு புகார் கொடுத்தாங்கன்னு ஒரு சித்தரிக்கை வேணும் என்பதற்கு தானே இதை வாங்கியிருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா கூப்பிட்டு தான் வந்தாங்க. 19 போடுங்க. நாங்க கூப்பிட்டு தான் வரைச்சோம், அவங்களாம் வரலையாம். மாநில நிர்வாகி அந்தஸ்தா உள்ள ஒருத்தட்ட வந்து அவங்க வந்து சொல்றாங்க எல்லாம் போய், அவர் எங்க கம்ப்ளைண்ட வாங்கினாரு, கம்ப்ளைண்ட் எங்க கொடுத்தாங்க, உயர்நிலை குழு ஒரு கூட்டம் நடக்கிறப்ப கொண்டு வந்து கொடுத்தாங்க சொன்னார்ல இவரு. நாங்க குடும்பத்தார கூப்பிட்டோம், அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டோம், அவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்கன்னு சொன்னார்ல. கம்ப்ளைண்ட் எப்ப தரப்படுகிறது? ஒட்டுமொத்த கூட்டமும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் குடும்பத்தார கூப்பிடுறோம். அப்பதான் உட்கார்ந்து கம்ப்ளைண்ட் எழுதி எங்கிட்ட கொடுக்கறாங்க. கலீல் ரசூல்ட்ட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு தகவல் தான் சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது எப்ப? உயர்நிலை குழு உறுப்பினர்களுக்கு நேரா கொடுக்கறாங்க கம்ப்ளைண்ட். கலீல் ரசூல்ட்ட கூட கொடுக்கல. இவர் அப்படியே உள்டாவா அடிக்கிறார் பொய்ய. இப்ப என்ன வழங்குது உங்களுக்கு? அதாவது அந்த 2 கடிதம் பிட்டு பேப்பர் இருக்கு, அந்த பிட்டு பேப்பர் எப்போ வாங்குறாங்கன்னு கேட்டா, நடவடிக்கைன்னு சொல்லி என்கிட்ட என்ன சொல்றாங்க, அப்படி இத்தனை பண்ணிட்டு இருக்காங்க, இது ஒரு டெய்லி ஒரு ஆடியோங்கிறாங்க, மனசு உளைச்சலா இருக்குது, இதுக்கு பதில் சொல்லியே காலமெல்லாம் வீணா போகுது, நீங்க அல்லாவுக்கா ஒதுங்கிக்கிறங்க, நான் எதுக்காக ஒதுங்குறது, என்னத்துக்கு ஒதுங்க, நான் தான் மறுக்கிறேனே, இந்த விஷயம் நீங்க அவங்கள்ட்ட பேசி போட்டு வாங்கணுங்கிறீங்களா, அது தப்பு தானே, அதை மட்டும் எழுதித்தாங்கன்னு கேட்குறாங்க. இல்லாட்டி நான் கேட்குறேன், சிறு தவறு செய்தேன்னு அந்த மெயில் எழுதி வாங்கியிருப்பாங்களா? சிறு தவறா இது? அந்த 10 நிமிஷம் ஆடியோவில் உள்ளபடி உண்மையாக இருந்தால் அது சிறு தவறுன்னு யாராவது சொல்லுவானா உலகத்தில்? அப்போ சிறு தவறுன்னு சொல்லி தான் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே போய் மசோரா பண்ணுறாங்க. உயர்நிலைக்குள்ள அப்புறம் தான் கூடுது. ஆளை ஒரு மாதிரியாக கழட்டி விட்டு ஜமாத்து குட்வில்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மக்களுக்கு சொல்லணும். சொல்வதாக இருந்தால் நீங்கள் புகார் எதுவும் வந்துச்சான்னு கேட்பாங்க.
அப்போ என்ன செய்வோம், நம்ம கூப்பிட விடுவோம் அப்படின்னு கூப்பிட விட்டாங்கன்னு வருது. நாங்கள் கூப்பிட்டு என்ன செஞ்சோம், புகார் வாங்கினோம். அப்போ கூப்பிட்டு புகார் வாங்கினதுன்னு ஒன்று. சரி, இது ஒரு விஷயமாச்சா. சரி, புகார் தந்துட்டாங்கல்ல, புகாருங்கிற இந்த 2 வரி தானே இருக்குது. அதில் வந்து உட்கார்ந்த உடனே அவங்கள்ட்ட என்ன விவரங்கள் நீங்கள் கேட்டீங்க, அவங்க என்ன சொன்னாங்க, அதில் என்ன கிராஸ் நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு அவங்க என்ன பதிலை தந்தாங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சீட்டை வாங்கினாங்க, முடிஞ்சு வச்சு அனுப்பிவிட்டாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், நீங்கள் வாங்க, உங்களை வந்து வீடியோ பண்ண மாட்டோம், உங்களுடைய வாக்குமூலத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம், இந்த பேப்பரை வச்சு ஆளை காலி பண்ணிடுவோம், வேற ஒன்றும் உங்களுடைய குடும்பத்தாரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டோம், அந்த பெண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டோம், உங்களுக்கு எந்த நெருக்கடியும் தரமாட்டோம், நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சி இந்த புகாரை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால தானே இது செஞ்சுருக்கிறீங்க. இல்லாட்டி அந்த வீடியோ எங்கே? இந்த வீடியோ அந்த 2 பேர் புகார் கொடுத்தாங்கல்ல, வந்து கொலக்கட்டை வாயில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா, நீங்கள் வச்சு அப்படி வச்சுட்டு உட்காந்துருந்தீங்களா? என்னமா நீங்கள் பேசியிருப்பீங்க, என்னமா அவன் பேசியிருப்பான்ல, அவன் பேசுனா என்ன, நீங்கள் பேசுனா என்ன, ஒன்றும் எல்லாம் பேசியிருப்பாங்க. கண்டிஷன் என்ன, நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறபடி எழுதி தருவதாக இருந்தால் எங்களை வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, எங்களை அசிங்கப்படுத்தி விட்டுறக்கூடாது, அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போம். அப்போ நடவடிக்கை எடுக்கிறது அவன் கேட்கல, இவங்க வந்து அதுக்கு ஒத்துழைக்க சொல்லி அவனை கெஞ்சி, உன் விருப்பப்படி நாங்கள் செய்கிறோம், ஆடியோ எடுக்க மாட்டோம், வீடியோ எடுக்க மாட்டோம், புகார் எழுத மாட்டோம், இந்த பிட்டு பேப்பர் மட்டும் நிப்பாட்டிக்கிடுவோம், பொம்பளை பேசுகிற அந்த பொம்பளை யார் கொண்டுட்டு வா, அவங்க எங்கள்கிட்ட வந்து சொல்லு, அதெல்லாம் கேட்கவே மாட்டோம். அது மாதிரி ஒரு பெண்ணை தனியாக இருக்க பார்த்தாருங்கிறீங்களே, அந்த பொம்பளை அதெல்லாம் கேட்க மாட்டோம், நீ எழுதி மட்டும் கூட மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இல்லாட்டி இப்படி நடக்குமா? முன்னாடியே நடவடிக்கை எடுத்துட்டு ஏன்பா கூப்பிடுறீங்க? அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இது ஒரு விஷயம், இதில் உள்ள விஷயம் இருக்குது. அடுத்து என்னன்னு கேட்டால், இதே விஷயத்தில் இந்த புகாருக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, புகார் வந்தால் கொடுத்தாங்கன்ட்டு, இப்படி இந்த புகார் கொடுத்துட்டு போன ஆட்கள் வந்து என்ன தந்தாங்க உங்கள்கிட்ட? புகார் கொடுக்க வந்தாங்கல்ல, வந்து உங்கள்கிட்ட ஏதாவது மெட்டீரியல் தரணும்ல, ஆதாரம், புகார் கொடுக்க வந்தவங்க உங்கள்கிட்ட என்னென்ன ஆதாரங்களை தந்தாங்க அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு நிர்வாகியும் சொல்லக்கூடிய பதிலை பார்த்தீங்கன்னு வைங்க, தலை சுத்திரும். அப்படி பதில சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பிட்டு பேப்பர் இதான் புகார் வாங்குற முறையா? அடே, புகார் கொடுத்துருக்குறான்னு கேட்டால் முதல்ல நீ விவரமாக கொடுப்பா, உன்னை விசாரிக்கணும், அவங்களையும் விசாரிக்கணும், உன்னையும் வீடியோ பண்ணுவோம், அவங்களையும் வீடியோ பண்ணுவோம், அந்த எல்லா பொம்பளை உள்படி புகார்னு வந்துட்டு அத்தனை பேர் நாங்கள் நிப்பாட்டி ஆகணும், எல்லாரும் வரணும், நாங்கள் ரெக்கார்டு பண்ணி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லாமல் நீ பேப்பரை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்ன? சரியா? அடுத்து இது சம்பந்தமாக அவங்க ஆதாரம் தந்தாங்களா? இன்னொரு விஷயம் இருக்குது, இது தொடர்பாக 20 போடுங்களா. இன்னைக்கு வெளியிட்ட ஆதாரத்தில் இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டால், அவங்க புகாரோடு வந்தாங்கல்ல, அதுக்கு ஆதாரம் ஒரு படம். என்ன படம்? சிசிடிவி கேமராவுடைய ஒரு படம் போட்டிருக்கிறாங்க. என்ன படம்? அதில் உட்கார்ந்துருக்கிறது மனுஷனா நிழலாக ஒன்றும் தெரியல, அவ்வளோ கிளாரிட்டியோடு அந்த படம் இருக்குது. அந்த படத்தை கொண்டாந்து போட்டு அதில் கேமராவில் டேட்டு டைம்லாம் ரெக்கார்ட் ஆகும்ல, அந்த இடத்துல பார்த்து கரெக்டாக டிஎன்டிஜென்ட் மறைச்சி எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு மறைச்சி, சரி வந்தாங்கல்ல புகார் கொடுக்க, அவங்க அதில் இருக்கிறாங்களா, அது ரவுண்ட் போட்டு காட்டணும்ல, இந்த இருக்கு அவர் வந்திருக்காரு. வந்தே இருந்தால் கூட அவர் புகார் கொடுக்க வந்தானா, உன்னை டீ வாங்கி கொடுக்க போனோம், எதுக்கு வந்தான்? ஜக்காத்து வாங்க வந்தானா? வேற உதவி வாங்க வந்தானா? ஏதாவது கேஸு கிசுன்னு வந்தானா? எதுக்கு வந்து வந்தா இருக்காடா அது ஆதாரமா? உட்கார்ந்துருக்கிற படத்தை போட்டால் அது அந்த புகார் கொடுத்தா வந்தாங்கன்னு ஆதாரமா? அப்போ இந்த ஒரு படம் தான் இருக்குது. என்ன இல்லை, வந்தது, விசாரித்தது, இவங்க கேட்ட கேள்வி, அவங்க கேட்ட ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து சொல்லிட்டாங்களே, கேள்விலாம் கேட்க மாட்டோம், விசாரணையெல்லாம் பண்ண மாட்டோம், ஆதாரம்லாம் கேட்க மாட்டோம், நீங்கள் வாட்டுக்கு என்ன செய்யுங்க, வந்துட்டு போய்கிட்டே இருங்க, நாங்கள் அவரை கழட்டிட்டோம், அதை நியாயப்படுத்துறதுக்கு தான் இந்த ஆதாரங்களை தேடுறோங்கிறதான இதுக்கு அர்த்தம். இவ்வளவு செஞ்சாச்சு இந்த துண்டு பேப்பரில். அதனால தான் இன்னும் சொல்கிறேன் கேளுங்க. அப்போ இந்த முதல்ல ஜாபர், டபுள் என்சிஎல் ஜாபர் இருக்கார்ல, அவர் தான் எஸ் ஜாபர், ஜாபர் இருக்கார்ல, அவர் தான் புகார் கொடுக்குறாரு. அதில் ஒரு நல்ல நிர்வாகி இருந்திருக்கிறார். எனக்கு அவங்கள்ட்ட அந்த தகவலை இப்போ ஒத்துக்குறாங்களா இல்லைன்னு தெரியல. ஏங்க இதை வச்சு எப்படிங்க நடவடிக்கை எடுக்கிறது, இது ஒரு புகாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டவுடனே இந்த அன்வர் சதாத்துன்னு அட்ரஸ் இல்லாமல் கொடுத்துருக்காருல துண்டு பேப்பர், அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு இல்லாட்டி இதுக்கு எடுங்கன்னு இது எழுதி கொடுத்தாராம். இது அதுக்கு உங்களுக்கு எடுக்க முடியவில்லையானால் நான் தனியாக இருக்கும், நான் பார்த்து அல்லமலை சத்தியம் நான் ஒன்று எழுதி தர்றேன் அப்படின்னு உடனே சொன்னோன்னே அப்படி எழுதப்பட்டது.
அப்போ இந்த 2 புகார் இப்படி எழுதப்பட்டதுக்குடைய வரலாறும் அதுக்கு இருக்குது. இது போக அவங்க என்ன தந்தாங்க, என்னென்ன ஆதாரத்தை நீங்கள் வாங்கினீங்கிற விஷயத்தை எடுத்தா அது வண்டியாக இருக்குது. எவ்வளோ பெரிய இவங்க போட்டு அத்தனை ஆதாரங்கள் ஒன்றுமில்லாமல் போயிடும். அதை நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம்.